பணிவுடையன், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை? ஹுமிலிட்டி. ஃபன்டிஸ்கிரிப்ட் ஹுமிலிட்டி. குறளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. இந்த குறளில் அவர் சொல்கிறது பணிவுடையன் அப்படின்னா ஹுமிலிட்டி, அதாவது அடக்கமான பண்பு, அதுதான் பணிவுடையன், ஹுமிலிட்டி. இன்சொலன் இனிமையாக பேசும் ஒரு இயல்பு, அதுதான் இன்சொலன், லவ்விங் வேர்ட்ஸ். இந்த இரண்டும் தான் ஒருவருக்கு இருக்கிற உண்மையான அணிகலன்கள், ஒருவருக்கு இருக்க வேண்டிய உண்மையான அணிகலன்கள். அதுதான். அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? அடக்கமான ஹுமிலிட்டி, அடக்கமான ஹுமிலிட்டி, அடக்கமான பண்பும் அன்பும் இனிமையாக பேசும் இயல்பு. இனிமையாக எல்லாத்தையும் கைண்டாக பேசணும், அதுதான் இனிமையாக பேசும் இயல்பு. அது இயல்பாகவே கைண்டாக பேசணும், அதாவது லவ்விங் வேர்ட்ஸ், ஹுமிலிட்டி அண்ட் லவ்விங் வேர்ட்ஸ். அதுதான் என்ன? இது ரெண்டும் தான் என்ன ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய உண்மையான அணிகலன்கள், அதான் ட்ரூ ஆர்னமெண்ட்ஸ், உண்மையான அணிகலன்கள். அதை தவிர வேறு எதுவும் அணிகலன் கிடையாது. அதை பாருங்க, திரும்பவும் ரவுண்ட் அடித்து, பணிவுடையன் இன்சொலன், அந்த ரெண்டும் தான் உண்மையான அணிகலன்கள். அவதான், மீதெல்லாம் அணிகலன்கள் அல்ல. ஹுமிலிட்டி அண்ட் லவ்விங் வேர்ட்ஸ் ஆர் ஒன்லி ட்ரூ ஆர்னமெண்ட்ஸ். ட்ரூ ஆர்னமெண்ட்ஸ், ஆர்னமெண்ட்ஸ்னால் அணிகலன்கள். அப்போ மற்றதெல்லாம் என்ன? மற்றதெல்லாம் ஒர்த்லெஸ், உதவாக்கரைகள். அதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது, மதிப்பற்றது. மற்றதெல்லாம் மதிப்பற்றவைகள், அதுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. அதர்ஸ் worthless. Humility and loving words are only true ornaments, others worthless. பணிவுடை இன்சொலனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு உண்மையான அணிகலன்கள் இல்லை. Humility and loving words are only true ornaments, others worthless.